மகாபல புலமை பரிசில் கொடுப்பனவு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். மகாபல புலமை பரிசில் நிதியத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பில் அமைச்சர் வசந்த் சமரசிங்க நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார். அத்துடன் அந்த நேரத்தில் செயற்பட்ட தவறுகளை சரி செய்வது மகாபல நிதிக்கு பெரும் தொகையை மிச்சப்படுத்தும் எனவும் அவ்வாறு சேமிக்கப்படும் பணம் மகாபல புலமை பரிசிலை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ராஜிதவை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹொகுனுகல இன்று பிறப்பித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி விவகாரத்தில் அனுர் அரசில் தீர்வுக்கு வாய்ப்பில்லை. செம்மணி மனித புதைக்குழியில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை இராணுவத்திற்கு தெரியாமல் இடம்பெற்றிருக்க வாய்ப்பில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விசாரணையில் உண்மையை கண்டறிதல், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு இன்று குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மாத்தள விமான நிலையத்தில் இலங்கைக்கு மலைபோல் குவிந்த கடன். மாத்தள சர்வதேச விமான நிலையத்தை விமானிகளுக்கு தயார்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். விமான நிலையத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் இதனை கூறினார். மேலும் மாத்தள விமான நிலையத்தை விமானங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் எனவும் தெரிவித்தார். கடலுக்குள் மூழ்கும் விமான நிலையம். ஜப்பானின் ஒசாகா கடற்பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் அதிசயம் என கருதப்பட்ட கான்சாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது நீரில் மூழ்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் ஒசாகா நகரின் செயற்கை தீவில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை கடல் பரப்பின் மேல் மிதப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடலின் மேற்பரப்பில் மிதப்பதற்காக களிமண் பயன்படுத்தி அதன் அஸ்திவாரத்தை அமைத்துள்ளனர். வேகமாக சுழலும் பூமி. சமீபத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விடயம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி பூமி தற்போது இயல்பை விட வேகமாக சுழன்று வருகிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வேகம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை 9, 12 மற்றும் ஆகஸ்ட் 5 ஆகிய திகதிகளில் நேரம் சிறிது குறைவாகும் என்பதனை உணரக்கூடிய நிலை ஏற்படும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அதிர வைக்கும் ட்ரம்ப். அமெரிக்கா விதித்துள்ள வரி உள்ளூர் கடலுணவு ஏற்றுமதியாளர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமது கடலுணவுகளில் சுமார் 25% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை அறிவித்துள்ளதால் அது இலங்கையின் கடலுணவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தான் படைத்துறை தலைவரின் இலங்கை விஜயத்தால் வெடித்த சர்ச்சை. பாகிஸ்தான் படைத்துறை தலைவர் அசீம் முனீர் ஜூலை 20 முதல் 23 வரை இலங்கைக்கு மேற்கொள்ளவுள்ள அதிகாரப்பூர்வ பயணம் பாகிஸ்தானில் பல தரப்புகளில் கடுமையான எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. பொருளாதார வீழ்ச்சியில் திணறும் பாகிஸ்தான் தற்போது கடனில் மூழ்கி அத்தியாவசிய பொருட்களுக்கே மக்களை வரிசையில் நிற்க வைத்துள்ளது. நாட்டு மக்களால் பாடசாலை கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலையில் நாட்டின் தலைமை அதிகாரி சொகுசு விமானம், உலங்கு வானூர்தி, 5 நட்சத்திர விடுதி என விலையுயர்ந்த பயண திட்டத்துடன் வெளிநாடு செல்கிறார் என்பதே மக்கள் கோபத்தில் முக்கிய காரணமாக மாறியுள்ளது. பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தி குத்து. காலி ஜிந்தோட்டில் உள்ள கதிர்காமம் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தியால் குத்தி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது.
சம்பவத்தில் குருந்துவத்தையை சேர்ந்த 38 வயதுடைய நபரொருவரை கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்களப்பில் பதற்றம். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற வருடாந்த உற்சவத்தின் போது சாமியாடிய ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு 9:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஏறாவூர் களுவங்கேணி பிரதேசத்தில் பேச்சியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.